ஜெகதீஷ் முதல்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணலையா? இப்பதான் ரெக்கார்ட் ஆகுதா? ஆம் சுவாமி, இப்பொழுதுதான் கவனிக்கின்றேன் சுவாமி. அச்சோ, 1.5 மணி நேரம் போயிடுச்சு. ஆம் சுவாமி. இப்ப அது முடியாதுல்ல? அது முடியாதுதான் சுவாமி. நான் பார்க்கின்றேன் சுவாமி, ஏதாவது வழி இருக்கின்றதா என்று. எப்படி வழி இருக்கும்? ஆம், சரி சரி, அது மன்னிக்க வேண்டும் சுவாமி. அந்த பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு கேட்டவங்க எல்லாம் பயனாளர்கள், ஆனா நல்ல விஷயம். ஆனால் என்ன பண்றது? ஆம் சுவாமி, நம் பாமன் சுவாமிகள் பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாம் நல்லா போச்சு. ஆனா அனைவரும் கேட்டு மகிழும்படியெல்லாம் போயிடுச்சு. இதை நம்பி நிறைய பேர் இருக்காங்களேப்பா. மன்னிக்க வேண்டும் சரி, சுவாமி. எல்லாம் சிவன் அருள். சாமி ஏதோ ஒரு காரணம், ஏதோ தவறுகள் நடப்பது இயல்புதானே. சரி செய்து கொள்வோம். இதே விஷயத்தை மீண்டும் கேட்டால் சொல்லாமல் போகிறது. சொல்லிக் கொள்ளுங்கள். சாமியின் புகழ் பத்தி தான் பேசியிருந்தோம். ரொம்ப அற்புதமான விஷயம். எல்லாரும் கேட்டிருந்தால் பயனுள்ளவர்களாக இருந்திருப்பார்கள். பரவாயில்லை, மீண்டும் சொல்வோம். என்ன? சரி, சொல்லுங்க ஜெகதீஷ். இப்ப விருப்பு வெறுப்புன்றது ஒண்ணும் இல்லை. வெறும் இந்த ஆசா பாசம் சுகம் துக்கம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அவன் லோகேஷ் ஆர்வலா காத்து இருப்பான். பேசிட்டு கேட்டுட்டு நைட்டு எத்தனை மணி நேரம் ஆனாலும் எனக்கு மெசேஜ் போடுவாரு. பரவாயில்ல, சமாதானம் செய்து கொள்வோம். அது லேப்டாப்லயும் போன்லயும் கனெக்ட் பண்ணியிருந்தேன் சுவாமி. அதனால கொஞ்சம் போனை மட்டும் கவனிக்க வேண்டியதா போயிடுச்சு. மன்னிக்க வேண்டும் சுவாமி. பரவாயில்ல. உங்களை வேண்டும் என்ற தவறுகள் செய்வது இயல்பு, ஆனால் திருத்திக் கொள்ள வேண்டும். அவ்வளவு. முடியுமா? லேப்டாப்ல ரெக்கார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல? நீங்க ரெக்கார்டிங் கொடுத்தாதான் ஆகும் இல்லையா? ஆம் சுவாமி. ஆம். இல்லைன்னா ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல? இல்லை சுவாமி. சரி சரி, பரவாயில்ல. ஏன்னா நீங்க தொடர்ச்சியாக நம்ம வினோத் செய்து விடுவார் இந்த வேலையை. இன்னைக்கு நீங்க திடீர்னு செய்யும் போது சில விஷயங்கள் நடப்பது இயல்புதான். ஒன்றும் தப்பு இல்லை, பார்த்துக்கலாம். சொல்லுங்க ஜெகதீஷ். சுவாமி, நம் சிவபெருமானின் மிருத்யுஞ்சய மந்திரம் என்பது திரியம்பக்கம் யஜாமஹே சுகந்தின் புஷ்டி வர்த்தனம் ஊர்வார் ஊர்க்குமிக்கவ பந்தனாத் மிருத்யுஞ்சயமாமிதாத். அதாவது என்னை பந்தங்களிலிருந்து விடுவித்து என்னை இன்பமான நிலைக்கு, அமிர்தமான நிலைக்கு ஆட்கொள்வாயாக என்று வேண்டுகின்றோம் சாமி. இந்த பந்தங்களை நாம் காண்பதில்லை, ஆனால் நம் எண்ணங்களிலும் செயல்களிலும் எல்லாத்திலையும் ஒட்டி கொள்கின்றன சுவாமி. இதிலிருந்து எப்படி விடுவிப்பது சுவாமி? எல்லாம் பிறக்கும் போதே பந்தத்தில் தான் பிறக்கின்றோம், வாழும் போதும் பந்தத்தில் தான் வாழ்கின்றோம். இதிலிருந்து விடுபடும் நிறைய பந்தங்கள் கொடுத்திருக்கேன். கமல பந்தம், சஸ்திர பந்தம், ரதபந்தம், இந்த மாதிரி பந்தங்கள் எல்லாம் சுவாமி நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்தது என்னன்னா, எப்படி இந்த பந்தத்தை எல்லாம் நீ நம்புகின்றாயோ அதே போல் இந்த பந்தத்தையும் நம்பு. இந்த பந்தத்தில் விடுவித்துக் கொண்டு அந்த பந்தத்தால் கிடைக்கிற பயனை இந்த பந்தத்தால் பெற்றுக்கொள், கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள். நீ இந்த பந்தத்தால் பயன் அடைகின்றாய் என்று தானே பந்தத்தை ஒப்புக்கொள்கின்றாய். சொல்லுங்க ஜெகதீஷ், பந்தத்தால் பயன் என்ன? லாபம். கரெக்டா? ஆம் சார். நான் உங்களுக்கு எளிமைப்படுத்தியே கேட்கிறேன். பந்தத்தால் என்ன? வெறும் சுயலாபம், அவ்வளவுதானே?
ஆம் சுவாமி. பந்தத்தையும் பாசத்தையும் விட முடியவில்லை, இதை தவிர்க்க முடியவில்லை, இதை வளர்க்குவதுதான் என் வாழ்வாக அமைத்துக் கொள்கிறான் என்றால் எதற்காக இதை செய்கின்றான்? அதை அறியாமை என்று சொல்ல முடியாது. அது தானாக நடப்பதாக இருக்கிறார் சுவாமி. தானாக நடக்கவில்லை, அந்த நிகழ்வால் அனுபவிப்பது அவன் தானே. அதில் அவன் பயனடைவதால் தானே அதை தொடர்ச்சியாக செய்கின்றான். ஆம். இதெல்லாம் இவனுக்கு பலம் தருவதாக, இவனை வழிநடத்துவதாக, இவனை நம்பிக்கை தருவதாக, இவனுக்கு தைரியம் தருவதாக, துணை பெறுவதாக நம்புகின்றான். காரணம், அந்த மனம் இன்னொரு மனம் சேரும் போது பலம் கூடுகின்றது, தன்னை உயர்த்தி காட்டுகின்றது, வேகம் கொடுக்கின்றது, பற்றுதல் வருகின்றது, அது ஒரு இயக்கத்தை கொடுக்கின்றது, இல்லையா? ஆம். அதனால என்ன பண்றான், இப்ப சுவாமி எனக்கு வேணும், கடவுள் வேணும் பண்ணா இல்லைன்னா சொல்லல. ஆனா கடவுள் சொன்னபடினா எனக்கு நடக்கணும்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம். அவர் செய்யற எனக்கு நன்மை லேட் ஆகும். இங்க எனக்கு இந்த கிடைக்கிற எனர்ஜியை வச்சு நான் வாழ்க்கையை வேகமா ஓட்டிடுவேன். இந்த வேகத்துல போகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும்னா சொல்வதை கேள், கொஞ்சம் நிதானமாக வாழ்க்கையை வாழ்ந்து செல், ஓடி செல்லாது. நீ வாழ வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம், நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் உங்களை படைத்தேன், இப்படி ஓடி போவதற்காக. வேகமா ஓடி எங்க போறீங்க உங்களுக்கும் தெரியும், ஆனா நம்ப மறுப்பீங்க. அது எனக்கு வராது, அடுத்தவங்களுக்கு தான் வரும்னு அவங்களா ஒரு கற்பனையும் ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கிறாங்க. இந்த பந்தங்கள் இவங்களுக்கு லாபமாக இருக்கு, இவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குது, தைரியத்தை கொடுக்குது, தன்னம்பிக்கையை கொடுக்குது, சம்திங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா கொடுக்குது. அதனால அதை ஃபாலோ பண்ணும்போது அது இல்லாம இவங்களை சுத்தி நிறைய விஷயம் நடந்தாலும் இதுக்குள்ளேயே இவங்க கவனத்தை நிப்பாட்டுறாங்க. என்னன்னா ஆதாயம் ஒண்ணுதான், இவங்களுக்கு பலன் கிடைக்குது. அப்பதான் சுவாமி சொல்றாங்க, அந்த பந்தத்தினால நீ பயனடைகிற, எல்லாம் சரியப்பா, அதே பந்தம் இங்க கடவுள்கிட்ட இருந்து நீ எடுத்துக்கலாம். உனக்கு என்ன வேணுமோ அது கடவுள் கிட்ட வாங்கிக்கலாம். ஆனா இந்த மாதிரி வாங்கும்போது நிறைய பிரச்சனை வரும், இங்க பிரச்சனை வராது. உன் ஆசைக்கான தகுதியையும் வளர்த்து கொடுப்பார். வளர்த்து கொடுத்த பிறகு அந்த பயனையும் அடைவாய். அடைந்த பிறகு வாழ்நாளில் அதை கீழே துளைக்காமல் காப்பாற்றிக் கொள்ளும் அறிவையும் உனக்கு சேர்த்து சொல்லி தருவார் ஈசன் சொல்ற. இங்க பாருங்க, வேகமா ஓடுவாங்க, பெறுவாங்க, திரும்ப கீழே போடுவாங்க, தொலைப்பாங்க, திரும்ப எடுப்பாங்க, திரும்ப. சோ இங்க என்ன கொடுக்கப்பட்டதோ அப்போதே உன்னை காப்பாற்றுவதற்கான அறிவையும் போதித்து விடுவார்கள். எடுத்தேன், கெட்டேன், விழுந்தேன்றதெல்லாம் இருக்கக்கூடாது. பெற்றேன், காப்பாற்றினேன், அனுபவித்தேன், முழுமை அடைந்தேன், இந்த நிலைக்கு தான் நீ போகணும். இதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு வாழ்க்கையில பொதுவா எல்லாருக்கும் பாருங்க, பெறணும், தொலைக்கணும், தேடணும், பெறணும், தொலைக்கணும், திரும்ப தேடணும், பெறணும், தொலைக்கணும், இதுதான் வாழ்க்கையா இருக்கு. அந்த பெற்றதை காப்பாற்ற முடியவில்லை, காப்பாற்றவும் முடியாதனால அனுபவிக்க முடியவில்லை, அனுபவிக்க முடியாதனால தொலைத்து விடுகின்றோம். இவர்கள் சொல்லும் பேர் அம்மாக்காக தொலைச்சேன், அப்பாக்காக தொலைச்சேன், பொண்டாட்டிக்காக தொலைச்சேன், புள்ள குட்டிகளுக்காக தொலைச்சேன், மச்சானுக்காக தொலைச்சேன், மாமனுக்காக தொலைச்சேன், என் சுகத்துக்காக தொலைச்சேன், என் துக்கத்துக்காக தொலைச்சேன். பட் இதை காப்பாற்றி அடுத்த நிலைக்கு உயர்த்த முடியவில்லை. பெற முடிகிறது, தொலைக்க முடிகின்றது, காப்பாற்ற முடியவில்லை. இங்கதான் அருள் என்ற ஒன்று தேவைப்படுகின்றது. அதற்கு குருவின் ஆசியும் அருளும் தேவைப்படுகின்றது, வழிகாட்டுதல் தேவைப்படுகின்றது. அதனால் இந்த பந்தத்தினால் என்னாவது ஒன்று ஒரு, இப்ப பந்தம் என்றால் ஒரே ஒரு எனர்ஜி கிடையாது, ஒரே ஒரு சக்தி கிடையாது.
அம்மா கிட்ட இருந்து ஒண்ணு வரும், மகன் கிட்ட ஒண்ணு வரும், மகள் கிட்ட வரும், பொண்ணு கிட்ட வரும், அப்பா கிட்ட வரும், அண்ணன் கிட்ட வரும். இந்த ஒரு ஒரு பந்தத்தை எங்கே தன் ஆதாயத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்றதுதான் வாழ்க்கை முறையாக இருக்கு. இத்தனை பந்தங்கள் வந்தாலும் பணம் ஒன்று வந்து விட்டால் எல்லாம் எதிரியாகுது. இன்னும் சொத்தில் வந்துட்டா சொல்லவே தேவையில்லை. இந்த பந்தமும் பாசமும் சுமையா இருப்பதனால்தான் ஒருத்தரை கொல்லவும் துன்புறுத்தவும் தயாராகின்றது. இது உண்மையான சுகமாக இருந்திருந்தால் அனைவரும் தியாகிகளாக தானே இருந்திருக்க வேண்டும் இந்த சமுதாயம். ஏன் எதிரியாக நிற்கின்றன? உண்மையில் இந்த பந்தத்தால் அடையும் பயன் சுகமா இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, நிறைவா இருக்கேன் அப்படின்னு ஏன் யாராலையும் சொல்ல முடியல? நான் நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கே பயப்படுறான். 10 நிமிஷம் எதனா கெட்டது வந்துருமா? என்ன கடவுள் அருளால போகுது சாமி, இல்லை நீங்க உங்க அருளால நடக்குது சாமி. பாருங்க, இப்ப இங்க ஒண்ணு வந்தா அங்க ஒண்ணு வரும்போது முடியல. இந்த பந்தம் அந்த பந்தத்தை எதிர்க்குது, அந்த பந்தம் இந்த பந்தத்தை எதிர்க்குது. இந்த பந்தத்துல நடுவுல போய் எது நமக்கு இப்ப தேவை, எங்க கை எங்க ஆதரவு பெறணும், எங்க எதிர்க்கணும், ஒன்றும் புரியாம போகுது. இங்க விருப்பு வெறுப்பு, கோபம் தாபம், ஆசா பாசம், சுகம் துக்கம், காமம் குரோதம், பழி வாங்குதல் எல்லாம் மேலோங்க கடவுளுக்கு எதிராக போகிடும். இது வந்து கடவுளை இப்ப காமம் குரோதம் பழிவாங்கும் உணர்வு வந்து கடவுளுக்கு எதிரானது. இது பஞ்சமா பாதகம். இதுக்கு மன்னிப்பு இல்லை. இந்த இடத்த மன்னிக்கக்கூடிய சக்தி குரு ஒருத்தருக்கு தான் உண்டு. அவரால் தான் மன்னிச்சு அந்த மனதை பக்குவப்படுத்தி கடவுளை வணங்க வைக்கக்கூடிய தகுதியை தர முடியும். இந்த நிலைப்பாடுகள் உள்ள. அதனால இந்த பந்தங்கள் வந்து இவங்களுக்கு பலமா இருக்குன்றதுனால எல்லாரையும் எதிர்க்கிறாங்க. இந்த பந்தங்கள் ஆதாயத்தை வளர்க்கறதுக்காக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும், போகணும், வரணும். இந்த துணையோட இந்த துணை தான் எனக்கு, நான் இந்த துணை இது, அதுக்கு நான் எப்படி பண்றேன் அப்படி பண்ணி இந்த உலகமே எல்லாருக்கும் எதிரி அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். இந்த உலகத்துல நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டு வந்துடும். இந்த உலகமே குற்றம் குறை சொல்லுவாங்க, யாருமே சரியில்லை. முதல்ல நாம் சரியா இருக்கிறோமான்னு யாரும் யோசிக்க கூட மாட்டேன். அதே மாதிரி இந்த உலகத்துல படைச்சதெல்லாம் எனக்காக படைச்சதுன்னு நம்புவாங்க. இதெல்லாம் பந்தத்தின் பயன்கள். இதுல நான் தான் பெஸ்ட், நான் பயங்கர ஸ்மார்ட்டு, நான் பயங்கர சாமர்த்தியசாலி, நான் கிளவரு, நான் டாப்பு, நான் டூப்பு, இதுன்னு அவங்கள அவங்களே ஏமாத்திப்பாங்க. இதெல்லாம் இந்த பந்தத்தோட ஸ்மார்ட்னஸ் எல்லாம் காட்டுவாங்க. ஸோ இந்த பந்தத்திலே பார்த்தீங்கன்னா அம்மாவை பயன்படுத்தும் போது பயன்படுத்துவாங்க, அப்பா அண்ணன் எந்த எனர்ஜி எப்போ தேவையோ அதை தான் யூஸ் பண்ண முடியும். இதுதான் பந்தம். அதனால்தான் இந்த வழக்கத்துக்கு இந்த வழிமுறைகள், நல்லது கெட்டதுன்னா கலந்துக்கணும், நடைமுறை, இவரை இப்படிதான் உபசரிக்கணும், இவரை இப்படி மரியாதை செய்யணும் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த பந்தத்துங்கள்லாம் விட்டு விட்டு கடவுளிடம் பெற்றுக்கொள் அப்படின்னு சொன்னா நீயும் வாழ்ந்து பிறரையும் வாழ்வித்து இந்த மாதிரி அஹ், வாழ்க்கை ஏதோ பயனும் இல்லாம வேகமா ஓடி புஷ்கனு காணாம போறதை விட நீ வாழ்க்கையை வாழ்ந்து நிம்மதியா அமைதியா ஆனந்தமா அனுபவிச்சு கடந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி சுவாமி பல பந்தங்களை எந்தெந்த தருணத்திலே எதை எதை பயன்படுத்த வேண்டுமோ அதை அதை கொடுத்திருக்கிறார். அதனால அது சுவாமி எளிமையா அந்த பந்தத்தின் மேலாக சொல்றது என்னன்னா, உனக்கு என்ன வேணுமோ கடவுள்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள். அது தாமதப்பட்டாலும் அதை காப்பாற்றும் திறனோட உனக்கு கொடுப்பான் கடவுள். அவசரப்பட்டு இந்த மாதிரி இந்த வேகத்துல போனீங்கன்னா பல சிரமங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும், பார்த்துக்கோப்பாங்க. என்கிட்டயே நிறைய பேர் கேட்பாங்க. நான் சொல்வேன், பாருங்க இது வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருங்க, இதை தவிர்த்துருங்க.
நான் பார்த்துக்கிறேன் ஆனா நான் எதிர்மறையாக பேச முடியாது. அவங்களை அவநம்பிக்கை செய்ய முடியாது. அவங்கள அச்சுறுத்த முடியாது. அப்புறம் என்ன பார்த்தா பயம்தான் வரும். அன்பு வரும். அதனால நான் மென்மையாக சொல்வேன் இந்த விஷயத்தை. பக்குவமாக சொல்வேன். ஆனா கேட்க மாட்டாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, சாமி எது வந்தாலும் பார்த்துக்கலாம். நான் பார்த்துக்கிறேன். சம்பு மகாதேவா தான். நானும் சரி, ஓகே, அப்படி ஆகட்டும். சரி, நடக்கும். அவங்க கேட்டது நானும் கொடுப்பேன். கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லுவேன் வேணான்னு. கேட்டாங்கன்னா ஓகே, கேட்கலனாலும் கொடுத்துருவேன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வர நல்லது கெட்டது அவங்க தானே அனுபவிக்க போறாங்க. நமக்கு என்ன இருக்கு? எடுத்துரைப்பது நம் கடன். எடுத்துரைத்தோம், கேட்கல, ஓகே, கேட்டதை கொடுத்துரு, வேலையை பார்த்து. அவ்வளவு. அதனால இந்த பந்தங்கள் எதற்காக படுகின்றன அப்படின்ற யோசனை உங்களுக்கு எல்லாம் வரல. இன்னைக்கு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நான் சொல்றேன். இவ்வளவு நாள் உங்களுக்கு ஏன் இந்த யோசனை வரல? இந்த யோசனை வந்துதான் நீங்க என்ன கேள்வி கேட்டிருப்பீங்களா? ஆமாம் சார். பாத்தீங்களா? உடனே நான் பெரிய அப்பாட்டக்கர்ன்னு சொல்ல வரல. இதையெல்லாம் நான் கேட்டேன் முன்பே. அனுபவம். இதெல்லாம் என்னையும் வாட்டியது, வதைத்தது. ஆதாரம் ஆதாயம் இருக்கும் போது மதித்தது, ஆதாயம் இல்லை என்றால் மிதித்தது. இதற்கு பெருமானே விட்டு விடு, என்னிடம் வந்து விடு என்றார். விட்டுட்டு அவங்ககிட்ட போயிட்டு, இதில் நிர்ணயம் செய்வது பணம் காசு ஒன்றுதானா? என்ன செய்வது? எனக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு. கணவன் மனைவி இருவரும் வேலை செய்கின்றார்கள். இருவர் சம்பாதியத்தில் ஒரு இடம் வாங்குகின்றார்கள். இந்த இடம் வாங்கப்படும் போது அந்த பெண் கணவன் பெயருக்கு பதிலாக தந்தை பெயர் குறிப்பிடுகின்றால். அவள் பெயரில் தான் அந்த இடம் பதிவு செய்யப்படுகின்றது. இவர்கள் கணவன் மனைவி, புரிந்து கொள். இந்த இடத்துல கணவன் பெயரை தவிர்த்து தந்தை பெயரை பதிவிடுகின்றார். என் பெயரை பதிவு இப்படி செய் என்று அறிவுறுத்துவதும் அவளோட தந்தையை வைத்துக் கொள்வது. வைத்துக் கொள்வது அதுதான். இங்கே கணவன் கொடுக்க வேண்டிய ஒண்ணும் இல்ல. அந்த அம்மா பேர்ல தான் இருக்கு. அதுல உங்களுக்கு ஒரு அச்சம், நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தா இந்த சொத்துக்கு பங்கு வந்துருவாரு. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? பதிவும் ஆயிடுச்சு. அந்த நபர் என்னிடம் வந்து வருந்துகின்றார். நான் சொல்றேன், அதெல்லாம் உடுப்பா அப்படின்னு என்ன இருக்கு? அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கோ. நம்ம வாழலாமா? நம்ம வாழலாம். அவங்க சுமந்துக்கிட்டு. இதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? ஆனால் இந்த பந்தம் அவருக்கும் தேவை. அவர் இயக்குகின்றது. அவரு உடனே அன்னைக்கு துயரத்துக்கு தான் என்னிடம். மறுநாள் இதே துயரத்தை வைத்து இல்லை. ஆனா மறுநாள் அவருக்கு தேவை இருக்கு. அங்க நான் புரிஞ்சுக்கொண்டு பக்கமா சொல்றேன். கூட என்ன இப்போ யார் பேர்ல தான் என்ன இருக்கு? ஒரு பரவாயில்ல, பாத்துக்கலாம். இதுல போய் நான் நீங்க உரிமை நிலைநாட்டு என்னப்பா ஒருத்தர் இருப்போம், பாத்துக்கலாம். நமக்கு நம்ம சாமி இருக்காங்க, நிம்மதியா போலாம். ஓகே. அதுக்காக போய் சண்டை போட்டு நீ போட்டு நான் போட்டு என்ன வரப்போட்டு கூட அவங்க விருப்பப்படியே இருக்கட்டும். இப்ப என்ன, நம்ம அமைதிப்படுத்திக்கலாம், சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி எல்லா இடத்துலயும் நடந்துருச்சு. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, சில தினங்களுக்கு முன்னாடி, பணம்
மகன் உழைத்து கொடுக்கின்றான். அவன் நான் வீண் செலவு பண்ணிடுவேன். இவர் ரொம்ப புத்திசாலி, கொஞ்சம் சிக்கனமா சேமிச்சு அப்படியே கஞ்சித்தனமா இருந்து பணத்தை நிறைய ஆயிடுச்சு. ஒன்று டபுள் ஆயிடுச்சு, டபுள் ஆயிடுச்சு, ட்ரிபிள் சிக்ஸ் ஆயிடுச்சு. 100 வருஷம் இங்கேயே இவர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு கனவு வரும். அந்த பணம் எங்கன்னு போய் இவன் ஒரு இதுல கேட்கறேன். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் அதெல்லாம் ஒரு நல்ல இடத்துல முதலீடு செஞ்சு வச்சிருக்கேன், இடம் வாங்கி வச்சிருக்கேன்டா, நீ கவலைப்படாது. கொஞ்ச காலம் போட்டு அதுக்கப்புறம் அந்த இடம் எங்க இருக்குமா ஏதா இருக்குமான்னு ஒரு சந்தர்ப்பத்துல கேட்க வர, அந்த அம்மா அந்த இடத்தெல்லாம் அவங்க பேர்ல பதிவு செஞ்சிருக்காங்க. அவன் சொன்னா, ஏமா நீ உன் பேர்ல பதிவு பண்ண, என் பேர்ல பதிவு பண்ண வேணாமா, அது கரெக்டு, உன் பேர்ல பதிவு பண்ண இது பொதுவாயிடாதா அப்படின்னு சொல்லி பையன் கேட்கிறான். சரிடா, எனக்கு எல்லாமே ஒண்ணு தானே, இது 4 பங்கா தான் போடணும் எல்லாம் சொத்தும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கும். பையன்கிட்ட அந்த அம்மா சொல்றாங்க, இது அவரால் பொத்துக்கும் முள்ள ஏத்துக்கவும் முடியும். அப்போ அவங்க மூவர் சேர்ந்துட்டு மொத்தம் 4 பேர், தந்தை இல்லை, தாய், ஒரு தங்கை, ஒரு தம்பி, இவன் 3 பேரு, அவருக்கு ஒரு தாய், 4 பேர். தந்தை களமளித்தார். அப்போ அவங்க இது விஷயம் என்கிட்ட வருது, நான் பேசுறேன். அவங்க பேசும்போது, நாங்கெல்லாம் எல்லாமே அவன் சம்பாதிச்சிட்டாங்க சாமி, இவன் இன்னைக்கு இப்படி இருக்கிறான்னா அதுக்கு நாங்க தான் காரணம், நாங்கெல்லாம் எல்லாமே இவனுக்கு பணம் தான் பெருசு, சொத்து தான் பெருசு, எங்களெல்லாம் விட்டு போக சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ உயர்ந்ததுக்கு காரணம் நாங்க தான், எங்க பந்தம் தான் உன்னை வாழ வச்சுச்சு, நீ கொடுத்த பணத்தை எல்லாம் நான் வச்சுட்டு முதலீடு செஞ்சதுனால தான் இன்னைக்கு உனக்கு அதிகமாயிடுச்சு, இதெல்லாம் நான் சாப்பிட்டு ஜாலியா இருந்திருந்தேன்னா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அந்த நபர் என்கிட்ட கேட்கிறார், சாமி நீங்களே சொல்லுங்க சாமி, என்ன செய்யுது. அப்ப இன்னைக்கு நீ இவ்வளவு வேகமா குறுகிய காலத்துல நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன்னா அதனோட எனர்ஜி அவங்க கொடுத்தது, அதெல்லாம் உண்மைதான், அதை நான் பொய்ன்னு சொல்ல முடியாது. ஆனா இதுல நீ நிறைய பாவத்தையெல்லாம் செஞ்சுதான் மேல வந்திருக்க, அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நிறைய தப்பு பண்ணிருக்க, நிறைய அநீதி பண்ணிருக்கு, நிறைய பாவத்தை இந்த பணத்துக்காக நிறைய பேரை துன்புறுத்தி இருக்க, இதெல்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு உன்னை சுத்தி. அதனோட பிரதிபலிக்காம இந்த எனர்ஜியை வச்சுதான் இதெல்லாம் பண்ண நீ, அதனால்தான் அதே எனர்ஜியை வச்சு தர்மம் செய்யுது. இதை நீ பக்குவமாக நல்ல சூழ்நிலை உட்காந்து பேசணும், உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, சட்ட ரீதியாக நீ எதுவுமே பண்ண முடியாது, நீ எதுனா பண்ணினா உனக்கு தான் ஒன்றும் கிடைக்காது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் என்ன செய்ய முடியும், நீ எங்க இருந்து எடுத்தாயோ, எங்க இருந்து விதைத்தாயோ அங்கதான் அறுவடை செய்யணும், இதான் தர்மம். நீ யாருக்காக எதுக்காக நீ இதெல்லாம் செஞ்சியோ அதேக்காக அதே இடத்துல அங்க அனுபவிக்கணும், அதுக்கு தான் தர்மம். இங்க செஞ்சுட்டு அங்க போய் அனுபவிச்சா அது சரி வராது. அதனால நீ பார்த்துக்கோ, இதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களுக்குள்ள பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வாங்க, இல்லைன்னா சட்ட ரீதியாக சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை முடிச்சுட்டேன். இப்போ இந்த பந்தத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்க எந்த அடிப்படையில் அவங்க செஞ்சது நியாயம் சொல்றாங்க? ஒரு ஜெகதீஷ் உங்களை தான் கேட்க. பந்த பந்தத்தின் அடிப்படையில் தான் சாமி. சிறு வயதிலிருந்து வளர்த்தேன் என்று ஒரு உரிமை எடுத்துக்கொண்டு, பணத்திலும் உரிமை எடுத்துக்கொண்டு விட்டார்கள் சாமி. அவங்க வெளியே வரல, கஷ்டப்படல, ஒண்ணுமே பண்ணல,
ஆனால் நான் குத்தல உனக்கு எனர்ஜி, அதனால்தான் நீ வளர்ந்தேன்னு சொல்றாங்க. ஆம் அந்த சுவாமி. பந்தம்ன்ற ஒரு எனர்ஜி தான் நீ இன்னைக்கு பணம் காசு சம்பாதிச்ச, உன் கூட நாங்க நின்னோம், எங்களால தான் நீ ஓடுன, அதுக்கு நீ எல்லாருக்கும் குத்துரு, எங்களுக்கு குத்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் ஏன் கொடுக்க மாட்டாரு? குத்துலாம்ல. இன்னும் அவருக்கு கல்யாணம் கூட ஆகல. ஏன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ வயசு 34. அதாவது இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு, இன்னும் சொத்து சேர்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் சொத்து சேர்த்து, ஏன்னா அப்போ பணக்கார பொண்ணு கிடைக்கும்ன்ற மாதிரி அவரோட ஒரு ஏம். இப்ப இதுக்கு விலை குத்த ஆகணுமா, கொடுக்க கூடாதா? ஆம் சுவாமி. ஆனா கடவுள்கிட்ட எதுக்குன்னா விலை உண்டா? நீ இதை கொடுத்தா நான் அதை கொடுப்பேன்னு சொன்னாரா? இல்லையே. ஆனா நேர் வழியில சரியாக வளர்ந்து வர்றதுக்கான பாதையை சொல்றார், நம்பிக்கையை தர்றார், தைரியத்தை தரார், சூழ்நிலை அமைத்து தருகிறார், அருள் பாவிக்கின்றார், எல்லாம் செய்கிறார். இங்க பாருங்க, இந்த பந்தத்தை காப்பாற்றுவதற்காக முறை செய்யணும், வாழ்வு சாவணும், போகணும், வரணும், அவங்களுக்கு தேவையானது நீங்க செய்யணும், உனக்கு தேவையானது அவங்க செய்யணும். இதை ரீட்டைன் பண்றதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கு. இந்த மெயின்டெனன்ஸ் நீ பண்ணிதான் ஆகணும். இந்த மெயின்டெனன்ஸ் தான் பணம். இந்த பணத்தோட தேவையை மீறி கொஞ்சம் வச்சிருக்கிறதெல்லாம் சொத்து. அதையும் நீ எல்லாருக்கும் பகிர்ந்துதான் ஆகணும். இதுல எந்துன்னு பிரிக்க ஆரம்பிச்சுன்னா சண்டை, சச்சரவு, பிரச்சனை, ஒன்றும் பண்ண முடியும். இப்ப இந்த பந்தயத்துல எங்க உண்மை இருக்கு? எல்லாருக்கும் நீட் இருக்கு, தேவை இருக்கு. எல்லாரும் பலவீனமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இங்க நியாயமோ தர்மமோ எதுவும் இல்லை. அந்தந்த சூழ்நிலைக்கு அந்தந்த சமயத்துல ஒரு சக்தி தேவை. ஏன்னா நான் 100 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன், என்னோட தகுதி 1 ரூபாய் சம்பாதிக்கிற தகுதி. ஆனா நான் 100 ரூபாய் சம்பாதிச்சேன்னா அதுக்கு இவங்க எல்லாம் கொடுத்த இந்த பாசம், பந்தம், பற்று, நேசம், உற்சாகம், ஊக்குவித்தல், இந்த 100 ரூபாய் 1000 ஆக்கணும்ன்ற ஒரு வெறி, 1000 கொண்டு போய் மண்ணில் போடணும், சொத்து வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இதெல்லாம் அந்த எனர்ஜி பூஸ்ட் பண்ணிச்சு. எல்லாம் நடக்கும். ஒரு சமயம், இப்போ அவர் தற்சமயம் மந்திரியா இல்லை, அவர் மந்திரியா இருக்கும்போது என்னை சந்திச்சார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பணம் இருக்கும். அவரை கேட்டேன், நீங்க இவ்வளோ, அவருக்கு சம் பிரச்சனைகள் அதுக்காக என்கிட்ட பகிர்ந்துருக்கு, நீங்க என்ன அனுபவிச்சீங்க? அதுக்கெல்லாம் நேரம் எங்க இருக்கு சுவாமி, நான் எதுவுமே அனுபவிக்கல. வெறும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் பிரச்சனையும் மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதனால ஒரு கஷ்டம், இதனால ஒரு பிரச்சனை, இங்க மாட்டிக்கிட்டேன், அங்க மாட்டிக்கிச்சு, இங்க போச்சு, இங்க வந்துச்சு. நீங்க கண்டது ஒண்ணுமே இல்லை சார். மாத்திரை தான் சாப்பிட்டு வாழ்ந்து அனுபவித்ததெல்லாம் யாருக்கு? யாரெல்லாம் எதெல்லாம் தேடுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு நீங்க வாழ்க்கையில என்ன அனுபவிச்சீங்கன்னு கேட்டா, மருந்து மாத்திரையை தவிர வேற ஒன்றும் கிடையாது சொல்லு. ஓடிக்கிட்டே இருந்தோன்ற பதில தான் எல்லாரும் சொல்றாங்க. ஒரு 1 கோடியில் இருக்கிறவன் 50 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 2000 கோடி, எல்லா லெவல்ல இருக்கிறவங்களையும் நான் கேட்டுட்டேன். அப்போ ஒண்ணுமே இல்லாதவன் இருக்கான்னா, ஒண்ணுமே இல்லாதவன் அவனும் அதே இடத்துலதான் நின்றுட்டு இருக்கான்.
நீ என்னடா அனுபவிச்சேன்னா, ஐயோ எங்க எண்ணி எண்ணி ஏங்கி என் காலம் போச்சு. ஆனா ஒண்ணு கூட நல்லதா அமையல சாமி. உப்பு விற்க போனா மழை பெய்யுது. தவிடு விற்க போனா காத்து அடிக்குது. இப்ப கதையா எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு வாழ்க்கை வீணா போகுது. அதனாலதான் நம்ம சுவாமி என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் வேண்டாம்பா, இவ்வளவு பிரச்சனை இது. இந்த பந்தத்தை பின்பற்று. கடவுளை நம்பு. கடவுளை கொண்டு வா. இங்க எல்லாமே சரியாக போகும். பிரச்சனையே வராது. சொல்றேன். நான் அது அவ்வளவு சுலபம் இல்லை இல்லையா? நீங்க நினைப்பது போல அவ்வளவு சுலபம் இல்லை. எல்லாராலும் ஏற்க முடியாது. இது ஜென்மாந்திரமா உடம்புல ஊறி போய் கிடக்கு. அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் ஏத்தி மாத்தி நடக்குதெல்லாம் ரொம்ப கஷ்டம். காலத்தையே செஞ்சா கிடைக்கலாம். காலத்தையே எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ 3 தலைமுறைகளை பார்த்துட்டேன். அவன் படிக்கும் போதும் பார்த்தேன், அவன் படிச்சு முடிச்சு வேலைக்கு போகும் போதும் பார்த்தேன், சம்பாதிக்கும் போது பார்த்தேன், அவன் கல்யாணத்துல பார்த்தேன், எல்லாத்துலயும் பார்த்தேன். எங்குமே என் பேச்சு மட்டும் கேட்கல, அவனுக்கு ஆதாயத்தை மட்டும் என்கிட்ட இருந்து பெற்றுட்டான்னு நான் தெரிஞ்சுப்பேன். அதோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துருவேன். அவனுக்கு தேவையானது என்கிட்ட இருந்து வாங்கி கொண்டான். அவ்வளவுதான். சிம்பிள். ஸோ அவன் தன்னை உயர்த்தி கொள்ளவோ, தன்னை வளர்த்துக் கொள்ளவோ, தன் நிலையை பணித்துக் கொள்ளவோ என்ன காமன் பீப்புள் விரும்புவாங்களோ அதுக்கு கடவுளோட துணை வேணும். அதை பெற்று அவன் போய் வாழ்றான். பட் வாழ சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அவன் சூழல் மாறுது, என்னென்னமோ போகுது வருது. எல்லாத்தையும் நானும் வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கேன். ஆனா என்னமோ தெரியல, அவங்க கண்ணுக்கு நான் தெரியவே மாட்டேங்கிறேன். அது என்னமோ தெரியல. தேவைப்படும் போது மட்டும் தெரியுறேன், தேவை முடிஞ்ச மறந்துடுறேன். நம்மளும் அப்படியே வாழ்க்கையை பழகி கொண்டு அவனுக்கு எப்போ தேவையோ அப்போ வாப்பான்னு, அவனுக்கு தேவையான கிடைச்சிச்சுன்னா போயிட்டு வரேன்மா, போயிட்டு வாப்பா, வரியா வா, போறியா போ, அன்பே சிவம் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்துடுறோம் நம்ம. அதனால இந்த பந்தங்கள் பயனளிக்கின்றதா என்னன்னு எனக்கு தெரியல. என் பார்வையில் நான் சொல்றேன், என் வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவத்தை சொன்னேன். பந்தம் தேவைப்பட்டால் மதிக்கின்றது, தேவையில்லை என்றால் மிதிக்கின்றது. பணம் காசு தான் முக்கிய பிரதானமாகும். ஆஹ் எப்படி பல கோணங்கள், பல விஷயங்கள். நேற்று கூட ஒரு கதை, அதற்கு தீர்வு சொல்ல முடியாமல் நான் வருந்துகிறேன் என்று சொல்லி போனை வச்சுட்டேன். ஒரு நண்பர், அன்பரும் கூட, அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அதற்காக நம்ம நிறைய செஞ்சோம். இப்போ உடல்நிலை அவர் தேறி வந்து விட்டது. மனைவி உன்னால வச்சு நான் கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மகளும் போய்விட்டார். இவருக்காக தான் இவர் ஓடி ஓடி ஓடினார். அவர் உட்கார்ந்த போது முடிஞ்சிச்சு. காரணம் பணம் இல்லை, வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த கதையை சொன்னார். நான் ஒன்றும் சொல்ல, நான் வருந்துறேன், நல்ல சந்தர்ப்பம் வரும்போது பேசுறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நான் என்ன தீர்வு சொல்ல முடியும்? உனக்காக நான் வாழ்வேனா? அப்படின்னு இல்லை. நான் ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறேன், ஒரு பந்தத்தை ஏற்படுத்திக்கிறேன், அது நான் வாழ்வதற்காக தான். உன்னால என் பந்தத்தினால நான் சுமையாகிறேன், என் வாழ்க்கை வீணடைகின்றது, என் காலம் வீணாக போகிறது, துன்பத்திலும் துயரத்திலும் மருந்திலும் மாற்றத்திலும் துர்நாற்றத்திலும். இந்த உடம்பு எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தேன். இது எனக்கு பாவமாய் அது ஒரு கிட்ட வரத்துக்கே பயமா இருக்கு. ஒரு நோய் எனக்கு வந்துருமா? ஒன்றும் சொல்ல, நான் வருந்துறேன், உங்க தோறத்துக்கு பார்த்துக்கிறேன். நல்ல சந்தர்ப்பம் வரும்போது நான் உங்ககிட்ட பேசுறேன். முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் சமாதானம் பண்ண நான் முயற்சி பண்றேன், உங்களை திரும்ப ஒற்றுமையாக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போனை வச்சு.
ஸோ இப்ப இங்க எனக்கு தெரியறது இல்லையா இங்க பிரச்சனை என்னன்னு. உடனே உலகம் தத்துவம் பேசுவாங்க. பணம் இருந்தாதான் எல்லாம், பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை, அதனால பணம் தான் முக்கியம், மனுஷால் முக்கியம் இல்ல, அன்புலாம் போய், சுயநலம் தான் மெய். ஒண்ணு பழமொழிக்கு சொல்லுவாங்க, கொண்டு வந்தால் மனைவி, கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய் அப்படின்பாங்க. இன்னைக்கு அந்த நீதி, அந்த பழமொழி ஒத்து போறது இல்லைன்னு தோணுது சில விஷயங்களை பார்க்கப்படும் போது. இருக்கலாம், நான் இல்லாமலாம் சொல்ல, சில விஷயங்கள்ல வேறுபடுகின்றன, அவ்வளவுதான். ஸோ இந்த பந்தம்ன்றது ஒரு எனர்ஜி அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக இந்த உதாரணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பந்தம்ன்றது ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜியை வச்சு இவங்க வேகமாகறாங்க. இந்த மன வேகம் அதிகமாகுது, உடல் வேகம் அதிகமாகுது, காசோ பணமோ பெற்றோ ஏதோ ஒரு ஆசை பேராசையாக மாறுது. அதனால நியாயம் அநியாயம் அதர்மம் தர்மம் எல்லாம் கண்ணை மறைக்கிறது, பணம் தான் பிரதானமாகுது, சொத்து தான் நானாகுது. அதுதான் அவங்களோட எனர்ஜியா பாதிக்கிறாங்க, அவங்க கம்பீரமாகறாங்க, பலமாகிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அவங்க மனம் வேகமா அடுத்தவங்களை பிச்சமா நினைக்குது, ஏளனமா நினைக்குது, அவமதிக்குது. எதுனா கேட்டா என்கிட்ட பணம் இருக்குதுடா, நான் எது வந்தாலும் பார்த்துக்கோ போட அப்படின்றாங்க. இதெல்லாம் செய்யுது, இதெல்லாம் பலமா இருக்கிறதுனால அவங்க எல்லாம் அதுக்கப்புறம் அதுவே கொஞ்சம் பலவீனமாவது ஒண்ணு ஒண்ணா உடைய ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், தர்மம் தன் கடமையை செய்கிறது சம்பவ மகாதேவா அப்படின்ட்டு நம்ம பார்த்து நம்ம வேலையை பார்த்து போக வேண்டியதுதான். புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. இப்ப பந்தம்னா என்ன? அது ஒரு ஆற்றல் சுவாமி. அது இயக்குது, கரெக்டா? ஆம் சுவாமி. அந்த இயக்கம் எதுக்கு இயக்குது, எதுக்கு இயக்குது? இனவருத்திக்காக இருக்கின்றது. தேடுதலுக்கு, தேவைக்கு, ஆசைகளுக்கு, இந்த உலகத்துல போய் பெருசா போராடுறதுக்கு. ஆஹ்? நான் இவன் தர்மம் எல்லாம் பார்க்க கூடாது, நீதி இதெல்லாம் பின்பற்ற கூடாது, துட்டு தான் மாமே, துட்டு முக்கியம், துட்டு முக்கியம், பணம் பணம், துட்டு துட்டு, மணி மணி. இது இருந்தா எல்லாம் வந்துடும், இது இல்லைன்னா எல்லாம் போயிடும் என்ற ஒரு புதிய தத்துவங்கள்லாம் சொல்லுது பணம். அதனாலதான் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் சுயநலம் இருக்கும், இந்த சுயநலம் இருக்கிற வரைக்கும் இப்படிதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியம் சொல்லுது. நம்ம என்ன பண்றோம், ஆஹா கிடையாது, நாங்கெல்லாம் சிவபக்தர்கள், நாங்கெல்லாம் அத்வைதர்கள், சித்தாந்தகர்கள், அறிவுபூர்வமான ஆற்றல் கொண்டவர்கள், நாங்கள் ஆசா பாசம் சுகம் துக்கம் பாசம் பந்தம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள், ஈசனின் அருளை கொண்டு வாழ்பவர்கள், வெற்றியோ தோல்வியோ என் ஈசன் நிர்ணயிக்கட்டும் என்று நம்பி நிற்பவர்கள் அத்துவைதர்கள் நாம எல்லாம் சொல்றோம். துவைதவர்கள்லாம் வாழ்றாங்க சுகபோகமாக, அதனால அதை அவங்க பின்பற்றுறாங்க. அவங்க சுகபோகமா இருக்காங்களா துன்புறாங்களா நம்மளுக்கு தெரியாது, அவங்களோட கருத்து. நம்மளோட கருத்து, நாங்க துக்கமா இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஆனா உண்மையா இருக்கும், அன்பு இருக்கு எங்ககிட்ட, அது போதும். எங்க தலை எங்களுக்கு அது கொடுத்துருக்கு, இது நாங்க அனைத்தமா இருக்கும், பரவாயில்ல பார்த்து நாங்க வாழ்றோம் ஐயா, அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. ஆஹ் அப்புறம் நன்றிங்க ஜெகதீஷ் சுவாமி. சொல்லுங்க. நம்ம நேரத்துக்கும் வந்தாச்சு சுவாமி. அப்படியா? வெரி குட். ஆம் சுவாமி. உங்க தவறுக்கான வருத்தத்தை நம்ம குரூப்ல போட்டிருந்தோம்,
ஆஹ், அது போட்டுருங்க. டைப் பண்ணி போட்டுருங்க தமிழ்ல. கொஞ்சம் சமாதானம் அடைவார்கள். மீதி உள்ளதை ரெக்கார்ட் பண்ணதை அனுப்பி விட்டுருங்க. ம், கண்டிப்பாக சார். ஆமா. அடுத்தவர்களுடைய எதிர்பார்ப்புக்கும் நாம் மதிப்பளிக்க வேண்டும். அப்போதுதான் அவங்களுக்கும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்காக சொன்னேன். ம், நன்றிங்க சார். ஆமா. ஏன்னா இது பழக்க வழக்கம் என்று சொல்ல முடியாது. இது ஒரு எதிர்பார்ப்பு. சண்டையானா சுவாமி பேசி சச்சங்கம் வரும், நம்ம கேட்கலாம்னு ஒரு எதிர்பார்ப்புல இருந்திருப்பாங்க. அதுக்காக அந்த எதிர்பார்ப்பு வேதனையா ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கருத்து சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஆமாப்பா இதெல்லாம் இயல்பு, நம்ம சுவாமி தானே எப்போனா பேச போறாரு, நம்ம எப்போனா கேட்டுக்கலாம். இன்னும் எவ்வளோ இருக்குது பேசுனதே திருப்பி பேசினாலும் நம்ம சாமி பேச போறாரு, என்ன பண்ண போறாரு? கேட்டா சொல்றதுக்கு தான் உட்காந்து இருந்தாலும் நம்ம தான் கேட்கறது இல்லை. பரவாயில்ல, அப்புறமா திரும்பி தட்டி விடலாம், கேட்பாரு, சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூலா எடுத்துப்பாங்க. ஓகே ஜெகதீஷ். கண்டிப்பாக சார். ஆமா, நன்றிங்க சார். இதுக்காக வருத்தம் படாதீங்க. இதெல்லாம் இயல்பா சகஜம் தானே, எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயங்கள். அவ்வளவுதான். அடுத்த முறை நம்ம கவனமா இருக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. ம். சரிங்க ஜெகதீஷ், நிறைவு செய்யலாமா? நிறைவு செய்யலாம் சார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சாமி. நன்றிங்க சார். நன்றிங்க சாமி.